எட்டிலவம் ஈகை சூறை காரை படர்ந்தெங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கல்லி சோர்ந்த குடற்கௌவ பட்டபினங்கள் பரந்த காட்டில் பறைபோல் விழிகட் பேய் கொட்ட முழவங்கூலிமான உலகன் நாடுமே நினைத்தான் உருகி நிலந்தான் நனைப்ப நெடும்பற்குழிகே துணங்கை ஒழிந்து சூழும் நோக்கி சுடலை நவிழ்ந்தெங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி அளித்த மனத்தவாய் அணங்க காட்டில் அனல் கை ஏந்தி அழகன் நாடுமே புக்கள் முதித்த புலால் வெண்தலையை புறமே நரிகவ்வ ஆட்கொள் நழிப்ப ஆந்தை வீச சிறுகே குருகூவை உட்கவிழ்க்க ஊமன் பெருட்ட ஓரி கரித்தெங்கும் விட்க நட்டம் வேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே செத்த பிணத்தை தெளியாதொரு பேய் சென்று விரல் காட்டி செத்த பிணத்தை தெளியாதொரு பேய் சென்று விரல் சுட்டி கத்தி உருவி கடல் விட்டழிந்து கடற்கப்பாய்ந்து போய் பத்தல் வயிற்றை பதைக்க மோதி பல பேர் இருந்தோட பித்த வேடம் கொண்டு நட்டாம் பெருமானாடுமே முள்ளி நீந்து முளையறி மூளை சுரித்து கல்லிவத்து வெள்ளில் பிறந்து கருவெங்காட்டுக்குள்ளே புள்ளி உளமாந்தோலொன்றெடுத்து புலித்தோல் பெயர்த்திட்டு பள்ளியிடம் மதிவேயாக பரமன் நாடுமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் வரலாற்றினை சேக்கியார் வழியில் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. அந்த வகையிலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த திருவருளுக்கும் உடன் வந்திருக்கின்ற பழவேடு முரளி நண்பர் முரளி ஏறுகுப்பம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நண்பர் முரளி, மருத்துவம்பாடி தலைமை ஆசிரியர் என்னுடைய மைத்துனர் திரு திருநாவுக்கரசு, கலம்பூர் சமரச சுத்த சமாஜ சத்தியசங்க வித்திய தர்மசாலை நிர்வாகி, அன்னமங்கலம் மலலார் பகுதி குழுவின் செயலாளர் ஐயா ஞானகிருஷ்ணன் உள்ளிட்ட சான்றோர் பொதுமக்களை என்னுடைய மனமையை மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றோம். காரைக்கால் நகரில் வணிகர் குலத்தில் புனிதவதி என்னும் பெயரில் தனதத்துவனின் மகளாக பிறந்து பரமதத்தனுக்கு மனைவியாக சில காலங்கள் வாழ்ந்து சங்கம் வழிபாட்டிற்கு நெறியில் நின்று சொல்லாற்றி தாயும் தந்தையும் இல்லாத தனிப்பெரும் கடவுள் சிவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். மானவிக தர்மத்தின் வழி நின்று வாழ்மையினில் ஊனமில் சீர் பெரு வணிகர் குலத்தில் தோன்றி ஓங்குபதி ஊழல்களை திரை சுமந்து கொண்டேறி மன்றுகழி காணல் மிசை உழவும் பெருகு திரு காரைக்கால் என்று சேக்கியார் பெருமான் காரைக்கால் நகரினுடைய பெருமையை கூறி வணிகர் பெரும் குளம் விளங்க வந்து பிறந்து அருளை பின் அணங்கையில் மேல் அடித்தளர் உற்று சடை நடை பருவத்தே பணி அணிவலர் கயற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெருமா காதல் ததும்பு வரும் மொழி பயின்றார் என்று அம்மையாரை சேக்கியார் பெருமான் அவர்கள் பதிவு வைத்திருக்கின்றார். வண்டையில் பயில் வனவெல்லாம் வளர் மதியம் புனைசடை அண்டர்கான் திருவார்த்தை அணைய வரும் பயின்று தொண்டரில் தொழுது தேர் போற்ற துணைமொழிகள் கொண்டுருக ஒதுங்கு கொள்கையினார் பொய்கினார் என்று அம்மையாரை பதிய வைக்கின்றார்.
அந்த வகையிலே அம்மையார் குறிப்பிட்ட பருவம் அடைந்த பின் நாகப்பட்டினம் நகரில் வசித்து வந்த பரமதத்தனுக்கு மனமுடித்து வைக்கின்றார்கள். ஆங்கவன் இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குழலார் அவர் தாமும் பெருவிடையார் திருவடியின் கீழ் ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவின்றி மிக பெருக பாங்கி வரும் மனையறத்தின் பண்பு வழாமையில் பயில்வார். நம்பரடையார் அணைய வந்தால் நல்ல திரு அமுத அளித்தும் செம்பொன்னும் நவமணியும் சூழ்ந்துகிலும் முதலான கம்பரினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவன கொடுத்தும் உம்பர்பிரான் திருவடியின் கீழ் உணர்வு மிக்க ஒழுகுனால். சிவனடியார்கள் யாராவது வந்து என்ன பண்றாரா, அவருக்கு தேவையானதெல்லாம் அவங்க தகுதி அறிந்துன்னா சின்னவங்க கேட்டவங்க அப்படி பார்த்துல தகுதி, அவருக்கு தகுதிக்கு என்ன வேணுமோ இவருக்கு இது தேவைன்றத அறிந்து கொடுத்தாங்களாம். பாங்குடைய நெறியின் கண் பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஒன்றிருந்து வந்தடைந்தார் சிலர். பரமதத்தனுக்கு 2 மாங்கனிகள் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் அவங்க நண்பர்கள். அங்கு அவன் தான் முன் வாங்கி அவர் வேண்டும் உரையளித்து இங்கு இவற்றை இல்லத்து கொடுக்க என ஏம்பினான். அவரே வச்சிருக்கலாம். அந்த 2 மாம்பழத்துக்கு கொடுத்து அவர் தான் சாப்பிட போறாரு. வீட்டுக்கு போகும்போது அவரே கூட எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, வீட்டுல போய் கொடுக்க சொல்றாரு, அம்மையார்கிட்ட கொடுக்க சொல்றாரு. கணவன் வரவிருந்த கனி 2 கை கொண்டு மணமனையும் மலர் கூந்தல் மாதரார் வைத்தற்பின் பண அறவும் புனைந்து அருளும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையில் ஒருவர் மனை புகுந்தார். அவர் கொண்டாந்தோடனே அதை எடுத்து போய் பத்திரமா வச்சிடறாங்க அந்த அம்மா. அதுக்கு பிறகு என்ன பண்றாரா, பண அறவும் புனைந்து அருளும் பாம்பு அணிந்து கொண்டு பரமனார் திருத்தொண்டர், பரமனார் திருத்தொண்டர்னா சிவபெருமானுடைய திருத்தொண்டர் போல அவரே வர உணவு மிகு வேட்கையினால் ஒருவர் மனை புகுந்தார். அந்த அம்மா இருக்கிற வீட்டுக்கு பசியோடு போறாராம். வேதங்கள் மொழிந்தபிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசி தீர்ப்பேன். எப்பயுமே நாதன் தன்னுடைய அடியாரை பசி தீர்க்கத்தான் அந்த அம்மாவுடைய நோக்கம் வேலை என நம்பி பாதங்கள் விளக்க நீர் முழித்து வரிகளம் வைத்து ஏதந்தீர் நல்கிருந்து இல் அடிசில் ஊத்துவார். என்ன பண்றாரா, பாதங்கள்லாம் கழுவி அவருக்கு வந்து கூட்டாராம். கரி அமுதம் ஆக்குவதே திரு அமுது கைகூட வேரி மலர் மேல் திருவனையார் விடையாத்தன் அடியாரே விரலறிய விருந்தாதனால் பெரிதும் மேல் இல்லை என்னும் அறிவராய் அவர் அமுது செய்து ஆதரிப்பார். அவருக்கு என்ன பண்றாரா, இல்லால் வைக்க என கம்பால் முன்னிருந்த நல்ல நறு மாங்கனியில் 2 ஒன்றை கொண்டு வல்கிறைந்து வந்தணைந்து படைத்து மகிழ்ந்தார். அல்லல் தீர்ப்பார் அவர் அடியார் தம்மை அமுது செய்வித்தார். 2 பழம் கொடுத்தாங்களே, அதுல ஒரு பழத்தை கொண்டு வந்து அந்த அடியாருக்கு உணவோடு கொடுத்து பசியை போக்கினாராம். மூப்பெனும் அத்தணர்வாலும் முதிர்ந்து முடு பிற வேட்கை தீப்பசியின் நிலையாலும் அயர்ந்து அணைந்த திருத்தொண்டர் வாய்ப்புறும் என்சுவை அடிசில் மாங்கனியோடு அருந்தி பூப்பையில் மேல்கோயில் மடவார் செயல் உவந்து போயினார். அவர் நல்லா சாப்பிட்டு இவர் கொடுத்தோடனே, இந்த மாங்கனியை கொடுத்தோடனே நல்லா இருமானி பசி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனாராம். அவர் வெளியே போன உடனே தான் மற்றவர் தம் போயின பின் மனைப்பதியாகிய வணிகன் உற்ற பெரும் பகலின் ஓர் ஓங்கியில் எழுதி பொற்புறமுன் நீராடி புகுந்த அடிசில் புரிந்து இல்லா கற்புடை மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். அவரு உன்ன வீட்டுக்காரர் வந்தாரு, அவரு சாப்பிடுறதுக்கு தயாராகி உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன சொல்றாரு, இன்னடி சில கறிகளுடன் 7 முறை இட்டதன் பின் சாப்பாடு போட்டு சில கறியெல்லாம் வைக்கிறாங்க. வச்சு பின் மன்னிய சீர் கணவன் தான் மனையிடை முன் வைப்பித்த நல் மதுர மாங்கனியில் இருந்தனை நரும் கூந்தல் அனைமனையார் தாமும் கொடு வந்து கழுத்தளித்தார். அந்த 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மனைவியார் தாம் படைத்த மதுர மிக வாழ்த்த கனி திரைந்து நுகர்ந்த இனிய சுவை ஆரமைந்தார் வணிகன்.
இளையதொரு பழம் இன்னும் குலர் அதனை இடுக என்றார். அணைந்ததும் கொண்டு வர அணைவார் போல் அங்க அகன்றார். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, 2 மாங்காய் கொடுத்தாங்க. ஒண்ணு அவருக்கு, ஒன்று நமக்கு பழகுன்னு அவருக்கு ஒன்று வச்சு இவருக்கு கொடுத்தாங்க. இவருக்கு அது புரியல, நல்லா இருக்கு 2 கொடுத்தாங்க, இன்னொன்று இருக்குது அதையும் எடுத்துன்னு வந்தாரு. எங்க அம்மா இல்லை நான் அப்பயே சொல்லிட்டு அப்புறம் போச்சு, இந்த திருவாரூர் நம்ம வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, சரி எத்தனை ஒரு பேர் உள்ள போனாங்களாம். மற்றவை கொடு வந்து மகிழ்ந்திடம் போன உடனே அங்க என்ன பண்றாரா, அம்மருந்து நின்று அழுவார் அருங்கணிகள் என் செய்வார். அங்க மருங்கி போய் நின்று வீட்டுக்காரன் கேட்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது, சாமியார் கூத்துன்னு சொல்ல முடியாது, என் செய்வார்னா மெய்மறந்து நினைவு உயர்ந்த விடகு விடையாத்தன் தம் மனம் கொண்டு உணர்ந்ததுமே அமரருளால் தாம் குழலார் கை மருந்து வந்திருந்தது அதிமதுர கனி ஒன்று. சாமி நினைச்சு, சாமி இடக்கலையாய் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்றது நினைச்சுனே இருக்கும். கையில ஒரு அதிமதுர கனி வந்துட்டான். ஆமா, மற்றதனை கொடு வந்து மகிழ்ந்திடுதலும் ஐன்றதனில் உற்றவை அமுதினும் மேற்பட உலகாயின் இதுதான் முற்ற மறுமாங்கனி என்று மூளையில் பெற்றது எங்கனும் என்று பெய்வரையார் தமை கேட்டார். இந்த முன்ன சாப்பிட்டா அந்த பழம் மாதிரி இது இல்ல, இது ரொம்ப சுவையா இருக்குது, எப்படி வாங்கின எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கிறது. இந்த அம்மா பொய்யும் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றாங்க, அவ்வுரை கேட்டாலும் மடவார் அருளுடையார் அறிவித்தருளும் செவ்வியர் பேர் அருள் விளம்பும் நிறமன்று என்று உரை செய்தார். கைவரும் கற்புடைய நெறியதில் கணவர் உரை காவாமை மெய்வழி என்று என விளம்பல் விடமாட்டார் விதிப்புற்றார். அவர் சொன்ன உடனே இவங்க கேட்கிறார், அப்படியா சாமி கொடுத்ததுன்னு சொல்ற, அப்படின்னா என்ன பண்ண, நீ என்ன பண்ண, செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தார் மைத்தழியும் கண்டார் சேவடிகன் மனத்து உருவாங்கி எழுதவரும் கணித்தார் யார் என்னும் கணவனுக்கு மெய்தரும் பூங்குழல்வார் புகுந்தபடி தலைமொழிந்தார். எப்படி அந்த பழம் வந்துச்சுன்னு சொல்றார். சாமி நினைச்சுங்க, சாமி கொடுத்துச்சு. ஈசன் அருள் என கேட்ட இறைவன் அது தெரியான் வாச மலர் திரு அணையார் தம்மை நோக்கி மற்ற இதுதான் தேசுடைய சபை பெருமான் திருவருளில் இன்னமும் ஓர் ஆசில் கனி அவனருளால் அழைத்தளிப்பாய் என முடிந்தார். நான் சொல்ற அப்படின்னா முத சாமி கேட்டா கொடுக்குறாங்க, இன்னொரு கனியை கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. வாங்க அகன்ற மனைவியார் பணியணிவார் தமை பரவி இங்கு இனிது அருளி தருளிரேல் என்னுரை பொய்யாம் என்ன மாங்கனி ஒன்று அருளால் வந்து எழுதும். அவன் நீ இப்ப கொடுக்கலன்னா நான் சொன்னது பொய்யா போயிடும் சாமி அப்படின்னு சொன்ன உடனே மாங்கனி ஒன்று தந்து வந்து எழுதும் மற்றதனை ஆங்கவன் கை கொடுத்தலமே அதிசயத்து வாங்கினான். இன்னொரு கனியை கொடுத்தான். கொடுத்த உடனே இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. இந்த அம்மா கொடுத்த உடனே அவர் கையில வாங்கின உடனே வணிகனும் கையில வாங்கி உடனே காணாம போயிடுது. அவர் சொல்றாரு, வணிகனும் தன் கை புற மாங்கனி பின்னதனை காணான். மறந்து போச்சு, மாயமா மறந்து போன உடனே என்ன சொல்றாரு, தனி வரும் பயமேற்கொள்ள பயம் வந்துச்சு. அவனுக்கு பயமேற்கொள்ள உள்ள முன் தடுமாற்றம் எழுதி அணிகுழலாரை வேறோர் அணங்கன கருதி நீங்கும் துணிவு கொண்டவர் சொல்லலாம் தொடர். அப்பயே முடிவு பண்ணிடுறோம், இது தெய்வ பிறவி. இந்த அம்மாவோட நம்ம குடும்பத்தோட விட்டு போயினான். விடுவதே என மாசு மேவிய முயற்சி செய்வான். நம்ம அம்மாவை விட்டு போகணும். படுத்திரை பறவை மீது படற்கலன் கொண்டு போகி நெடுநிதி கொணர்வேன் என நிறந்த பல்கலைஞராகும் வடுவிலகி வணிக மகள் மரக்கலம் சமர்ப்பித்தார். அவன் என்ன சொல்றான், நான் வெளிநாட்டுக்கு போய் கப்பல்ல போய் நிறைய வணிகம் செஞ்சு பணம் எத்தனை புறம் கிளம்புறான். களம் சமைத்ததற்கு வேண்டும் கம்மியருடனே செல்லும் குளங்களில் விருப்பு பண்டம் பொருதுவ நிரம்ப ஏற்றி சலந்தரு கடவுட்போற்றி தலைமையாம் நாயகன் நானும் நலந்தரு நாளில் ஏறி நலிதிரை கடல் மேல் போனான். போய் வரன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா, பொருள் எடுத்து போறார். இந்த அம்மா விட்டு கடல் மிசை வங்கம் ஓட்டி கருதிய தேயம் தன்னில்
அனைவரச் சென்று சேர்ந்து அங்கு களவில் பல் பலம் ஊற்றி இடைசில நாட்கள் நீங்க மீண்டும் அக்களத்தில் ஏறி படற்புணர் கன்னி நாட்டோர் பட்டினம் வந்து சேர்ந்தான். நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டான். வந்து அங்கதான் என்ன பண்றான், அப்பதிதனில் ஏறி அலைகள் பல பொருள் ஆக்கும் ஒப்பிலாமா நிதியாம் எல்லாம் ஒரு வழி பெருக உய்ந்து மெய்ப்புகை விளங்கும் அவ்வூர் திரும்பவோர் வணிகனை பெற்ற செப்பெரும் கண்ணி தன்னை திருமருவி வதுவை செய்தான். கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆமா, நாகப்பட்டினத்துல வந்து பெற்றலரும் திருவிளையாலை பெருமணம் புணர்ந்து முன்னை அறிவியல் நறுமென் கூந்தல் அணங்கனால் நிறத்தில் அற்றம் புறமொரு வெளியுற பொதி சிந்தனையோடு முறைமையின் வாழாமை வைகி முகமலர்ந்து ஒழுகு நாளில் என்ன பண்றாங்க, போனவங்க வருவாங்கன்னு இருக்கிறாங்க. முருகலார் சோலை மூதுராதன் முகன் வணிகரோடும் இருநிதி கிழவன் என்னை எழுதி திருவின் மிகு பொறு கடற் கலங்கள் போக்கும் புகையினான் மனைவி தன்பால் பெருகுவழி விலங்கு போல் பூங்கொடி அரிதில் பெற்று ஒரு மகவும் பிறகுது. அந்த மகவுக்கு இந்த அம்மா பேர் வைக்கலாம், புனிதவதி. மணமகள் தன்னை பெற்று மண்டலம் பேணி தான் முன்பு உடலுரை அஞ்சி நீத்த ஒரு பெரு மனைவியாரை தொடர்வரை நினைத்து தெய்வத்து ஒழுகும் என்றே கொண்டு கடனமைந்தார் தம் நாமம் காதல் செய் மகவையிட்டான். அந்த அம்மாவுடைய பேரை அவனுடைய பொண்ணு போய்க்கணும். இனிலே இவன் எழுதி இருந்தனும் இப்பால் நீடும் கன்னிமாம் மதில்சூழ் மாட காரைக்கால் வணிகன் தன்னிகர் கடந்த செல்வ தனதத்தன் மகளார் தாமும் மன்னிய கற்பினோடு மனையரம் புரிந்து வருக. உடனே அவங்க போய் என்ன சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கார வந்துட்டாமா, உங்க ஊர்ல நாகப்பட்டினத்துல நல்லா பிசினஸ் பண்ணின்னு அங்கேயே இருக்கிறோம்னா சரி இந்த அம்மா கூட்டினேன் அங்க விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டின்னு வராங்களாம். விளைவளம் பெருக வங்க மீது போம் பரமதத்தன் வளர்ப்புகை பாண்டி நாட்டோர் மாநகர் நன்னில் மன்னி அளவிலான் இடியாம் ஆக்கி அமர்ந்து இனி இருந்தான் என்று கிளவழி மணிக்கொம்பனார் இளைஞர்கள் கேட்டார் என்றோம். அவங்க வந்து சொல்றாங்க, மாப்பிள்ள வந்து பாண்டிய நாட்டுல நல்ல செல்வத்தோட இருக்கிறாரு அப்படின்னு. அம்மொழி கேட்ட போதே அங்கானார் சுற்றத்தாரும் தம்மூரு கிளைஞர் போக்கி அவனிலை தாமும் கேட்டு மம்மர்கொள் மனத்தராகி மற்றவன் இருந்த பாங்காத்து எம்மை முறையினாலே கொண்டு போய் விடுவது என்றான். இந்த அம்மாவை கூட்டு போய் பரமதத்தன்கிட்ட விட்டுலான்னு சொல்றாங்க. மாமணி சிவிகை தண்ணில் மணநாடை மயில் அன்னத்தாரை தாமரை தவிசில் வைகுந்து தனி இருத்து என்ன ஏற்றி தாமரை ஏழில் வீத்து காதல் செய் கற்றத்தாருக்கு தேமொழியாம் சுழ சேனிடை கழித்து சென்றார். அவங்க என்ன பண்றாங்களா, சிவிகையில் ஏற்றி காரைக்கால்ல இருந்து அவன் இருக்கிற இடத்துல கூட்டம் போறாங்களாம். சில பகல் நடந்து சென்று செந்தமிழ் திருநாடு எழுதி மலர்புகழ் பரமதத்தன் மாநகர் மருந்து வந்து குளமுதல் மனைவியாரை கொண்டு வந்து அணைந்து நன்மை தொலைவித்து சீர் கணவனாருக்கு சொல்லி முன் செலவிட்டார். போய் வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டலும் வணிகன் தானும் சிந்தையில் அச்சம் எழுதி செழுமணம் பின்பு செய்த பயன்படி தனையும் கொண்டு பயந்து பெண்மகளோடு முன்துட செய்வேன் என்று மெய்குழலார் பால் வந்தான். நம்ம வந்து என்ன பண்றோம்னா காலில் வீழ்ந்துடுறாங்க. அந்த அம்மா காலில் அவங்க மனைவி ஆமா இந்த அம்மா காலில் அவங்க மனைவி மக்களோடு வீழும். தானும் மனைவியோடும் தளர்நடை மகளோடும் மாநிலம் பிணை போல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தே யாம் உமது அருளால் வாழ்வேன் இவ்விளம் குழுவி நானும் பான்மையால் உமது நாமம் என்று முன்பணிந்து வீழ்ந்தான். உன்னுடைய அருளால நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லி வீழணும். இது பார்த்த உடனே கணவர்த்தார் வணங்க கண்ட தமர் பூங்கொடியனாரும் அனைவரும் சுற்றத்தார் போல் அச்சமோடு ஒதுங்கி நிற்ப உணவு கிளைஞர் வெல்கி உன் திரு மனைவி தன்னை மணமளிதாரினாய் நீ வணங்கும் தெய்வம் போல் என்றார். ஊர்ல இருக்கிறவங்க இந்த அம்மா ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க, என்னப்பா நீ போய் மனைவி காலில் வீதியே, மனைவி காலில் வீழ்ந்தல் கேட்கிறாங்க. மற்றவர் தோமை நோக்கி மானிடம் இவர்தாம் அல்ல. அப்படி கேட்டவங்களை நோக்கி தர்மபுரத்தில் சொல்றானா பரமதத்தன், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அம்மா மானிடர் இல்ல, மானிடம் மானுடம் இவர்தாம் அல்ல, நற்பெரும் தெய்வ மாதர். நான் இழந்த தகர்ந்த பின்பு பெற்ற இம்மகவு தன்னை
பேரிட்டேன் ஆதலாலே பொற்பதம் பணிந்தேன் நீரும் போற்றுதல் செம்மையில் என்றான். நான் என் பெத்த புண்ணிய அந்த அம்மா பேர் தான் வச்சுக்கிறேன், நீங்களும் அந்த அம்மா காலில் விழுந்து வணங்குங்கன்னு கேட்கிறாங்க. சொல்லலாம் ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த அம்மா மனிதர் கிடையாது, தெய்வம். நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியை, அதனால நீங்க நான் காலில் விழுந்தேன்னு என்ன கேட்காதீங்க, நீங்களும் விழுந்து வணங்குங்க அப்படின்றாங்க. என்றாலும் சுற்றத்தாரும் இது என்போல், நான் இந்த பையன் சொல்றது ஒன்றுமே புரியலையே அப்படி இது என்போல் என்று நின்றார். மற்றளும் குயலினாரும் வணிகன் வாய் மாற்றம் கேள கொற்றவர் சடையினார் தம் குயல்கள் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். அது பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் தான் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இங்கு இவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக. இந்த உடம்பு ஈங்குவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பன் என்ற தசைப்பொறி கழிந்து உன்பால் ஆங்கு தாங்கள் போற்றும் பேய்வெடுவி அடியனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்த்தால் பரவி நின்றார். அப்பதான் அந்த அம்மா எனக்கு இந்த சதையெல்லாம் எடுத்துட்டு எலும்பு பேய் உருவத்தை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். பரமர்த்தால் பணிந்து நின்றார். ஆனா அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல்நெறி உணவு ஊற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில் ஊனுடைய வனப்பை எல்லாம் உதறி ஏற்பு உடும்பாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் ஆனார். இவர் கேட்ட உடனே கொடுத்துடுறார், வணங்கும் பேய் வடிவம் ஆனார். மலர்மழை பெய்தது எங்கும் வானத்து பின் நாதம் உலகெல்லாம் நிறைந்து விம்ம ஒவ்வொரும் முனிவரும் தாமும் குலவினார் கணங்கள் எல்லாம் குணலிடைய ஆட முன் நின்ற தொலைப்பில் சுற்றத்தாரும் தொழுது அஞ்சி அகன்று போனார். பேய் உருவம் வந்த உடனே சுற்றத்தார் கூட தொழுது அஞ்சி அகன்று போனாராம், தொழுவா போயிட்டாங்க, யாரும் இல்லை. உற்பவி தொழுத ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார். பேய் உருவம் பெற்ற பொழுதுதான் அற்புத திருவந்தாதி அருளி செய்தாராம். பொற்புரை செய்ய பாத புண்டரீகன்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடி, நற்கணத்துல நான் ஒன்றானன்னு சொல்லி நயந்து பாடி அற்புத திருவந்தாதி அப்பதான் என்ன பண்றாராம், அப்பதான் இது பண்றாராம். ஆழ்ந்த சீர் இரட்டை மாலை அந்தாதி எழுத்து பாடி எழுந்த பேருணர்வு பொங்க எழுநூறு மூன்றும் முன்னால் காந்தவர் இருந்த வெள்ளி கலைமால் வரை நன்ன வாய்ந்த பேரொருளால் முன்புற வழிபடும் வழியால் வந்தார். கண்டவர் விழுப்புற அஞ்சி கையகன்றோடு வார்கள் கொண்ட தேவர் வேடம் தம்மை உலவா கூற கேட்டே அண்டநாயகனார் என்னை அறிவரேல் அறியா வாய்மை என் திசை மாக்களுக்கு எவ்வளவு எடுத்தால் என்ன சொல்றாரு. இந்த அம்மா பேய் உருவோடு வரும்போது எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் பயப்படுறாங்களா. கண்டவர் வியப்புற அஞ்சி கையகன்றோடு வார்கள், கண்டவர் அஞ்சி ஓடுறாங்களா. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, கொண்டதோர் வேடம் தம்மை உலவார் கூற கேட்டு அண்டர் நாயகனார் என்னை அறிவரேல், சிவபெருமான் என்ன தெரியும் யாருன்னு, அண்டர் நாயகனார் என்னை அறிவரேல் அறியா வாய்மை என் திசை மாக்கள், அறியா வாய்மை என் திசை மாக்கள் எவ்வளவு எடுத்தால் எந்த உருவு தான் அவங்களுக்கு வடதிசை தேசம் எல்லாம் மனத்தினுள் கடிந்து சென்று தொடை அவிழ்த்து இறைமாலை சோழபணியார் மேவும் வடவொலி கையில வெப்பின் வாங்கணைந்து ஆங்கு காலின் கடையினை தவிர்த்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். காலை விட்டு தலையினால் நடந்து போனா அந்த இடத்துல புல்லு கால்னா காற்று சுவாசிக்கிறது நிறுத்திட்டாங்க, கால்னா காற்று. ஓ ஏற்கனவே அங்க மாங்கனி கொடுத்தாங்க இல்லையா, அந்த அன்னமய கோஷத்தை அங்க ஸ்டாப் பண்ணிடுறாரு. பசி இல்லை, பசி கிடையாது, ஞானிகளுக்கு பசி இருக்கு. ரெண்டாவது மூச்சு இருக்குது இல்லையா, பிராணமய கோஷம், அந்த காலை விட்டாங்க. தலையினால் நடந்து ஏறினார்னா தலையே நடந்து வரல, அறிவால பிடிச்சிட்டாங்க. இறைவனை அறிவால போய் பிடிக்கிறாங்க. அதனால தான் அறிவிப்பானும் நீயே, அறிவு நீயே, அறிவு பொருளும் நீயேன்னு சொல்றாங்க. அதான் நாம என்ன நினைக்கிறோம், தலையா நடந்து போனாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அறிவால பிடிச்சதுனால தான் அந்த அம்மா கேட்கிறாங்களாம், தலையினால் நடந்து சென்று சங்கரன் இறந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும் போது
மகிழ்ச்சியால் அன்பு பொங்க கலையிலிருந்து திங்க கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலைநுதல் இவைய வள்ளி திருக்கண் நோக்குற்றது அன்றோ. அப்பதான் அந்த அம்மா பாக்குறாங்களாம். பார்த்து என்ன கேட்கிறாங்களா, அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்தை அருளி தாங்கு தம் பெருமானை நோக்கி தலையினால் நடந்து இங்கு கோரும் எம்பெருமானோர் என்பின் யாக்கை அன்பெண்ணே எனதரும் பெருமாட்டிக்கு அங்கு நாயகனார் அருளி செய்தாராம். என்ன சொல்றாங்களா, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைக்கான் உமையே, வரும் நம்மை பேணும் அம்மை எங்க அம்மான்றாராம். மற்ற பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல், இந்த வடிவத்தை வேண்டி பெற்றனல், பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் அம்மையே என்று செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உய்யவே அருளி செய்தார். உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி அம்மான்னு கூப்பிட்டாராம். யாரு உள்ள இருக்கிறவங்க அம்மான்னு கூப்பிட்டாராம். அவங்க அம்மான்னு கூப்பிட்டோம்னா இவங்க என்ன கூப்பிடுறாங்க சார், அங்கனன் அம்மையே என்று அருள் செய்ய, அங்கனன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கைய சொற்பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார். தம்மை சங்க வெண்குழையினாரும் தாம் எதிர்நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவதன் என இறங்கி ஏம்பிகின்றார். அவங்க அம்மான்னு சொன்னோடனே இவர் அப்பான்னு சொல்றாராம். இந்த அம்மா அப்பான்னு சொன்னோடனே இங்க என்பால் உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்கறாங்க. அப்பதான் இந்த அருமையான பாட்டு. இரவாத அன்பு வேண்டி, இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் மடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றார். இரவாத இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன் அடியேன் கீழ் இருக்க என்றார். இரவாத அன்பு வேண்டும். அவர் என்ன சொல்றாங்கன்னா, உன் மேல மாறாத அன்பு எனக்கு வேண்டும். அப்படி அன்பு வேண்டும் மீண்டும் வேண்டும்ன்றானா. என்ன வேண்டானா, பிறவாமை வேண்டும். அப்படி பிறப்பு உண்டேல் உன்னை நான் மறவாமல் இருக்கணுமா, நான் மகிழ்ந்து பாடும்போது உன் குழல் கயலுக்கு அந்த அடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் என்றார். கூடுமாறு அருள் கொடுத்து உலகு தென் திசையில் என்றும் நீடுவாய் பழன மூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடனம் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து போதும் பாடுவாய் நம்மை என்றார். பரவுவார் பற்றாய் நின்றார். அதாவது இந்த ஊர் பேர் வந்து பாருங்க. கூடுமாறு அருள் கொடுத்து குலவு தென் திசையில் என்றும் நீடுவாய் பழன மூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்பொழுதும் பாடுவாய் நம்மை என்றார். பரவுவார் பற்றாய் நின்றார். அப்பரிசு அருள் பெற்ற அம்மையும் செம்மை வேதமை பொருளானார் தம்மை விடை கொண்டு வணங்கி போந்து செப்பெரும் பெருமை அன்பால் திகழ்ந்து திருவாலம் காடாம் நற்பதி தலையினாலே நடந்து புக்கடைந்தார் அன்றே. ஆலங்காட்டதனில் அண்டமுற நிமிர்நாடு நிமிர்ந்து ஆடுகின்ற கோலம் கண்ட பொழுது கொங்கை நெருங்கி என்று எடுத்து தாங்கு முழங்கான் பரியார் தம்மை மூத்த நற்பதிகம் பாடி ஞானம் காதலித்து போற்றும் நடம் போற்றி நன்னும் நாளில் மற்றவள் கொன்றையினார் தாம் திருக்கூத்து முன் வணங்கும் இட்டமிகு பெருங்காதல் எழுந்து ஓங்க விழப்பெய்தி எட்டிலவம் மிகை என எடுத்து திருப்பதிகங்கள் கொண்டு முழங்க வங்குழன்கள் ஆடும் என பாடினார். மடுத்த புனல் மேனியினார் அம்மை எனது மதுர மொழி கொடுத்து அருளப்பட்டாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்து அருளும் சேவடியின் கீழ் என்றும் இருக்கின்றவரை அடுத்த பெரும் சீர் பரவல் ஆரளாவாயினார் தம்மா.
ஆதியோடு அமைந்த இல்லால் அருள் நடம் ஆடும் போது கீதமும் பாடும் அம்மை கிளறொலி மலதன் போற்றி சீதநீர் வயல் சுய் திங்களூரில் அப்புதியாராம் வேதமா முனிவர் செய்திரு தொண்டு புகழுற்றேன் என்புருவாய் அம்மையன் ஈரமப்பு அம்மை என்றும் அன்புருவான் காரைக்கால் அம்மை நான் முன்பே உருவு கொண்டெல்லாமை வேண்டும் உருள் பெறுதேர் கச்சாணி அன்னார் உடைத்து பொங்கு புகை வாய்மை புனிதவதியார்க்கு ஆரணார் செங்கனியை இன்னார் சிவசிவா அங்கம் மனதோடு வாழ்மையின் தவத்தோடு தானம் செய்வார் இல்லை பற்றகன்ற காரைக்கால் பதியேன் பற்றி நின்றார் குற்றமற்றால் பற்றை குமரேசா முற்றாக பற்றும் பற்றான் அப்பற்றை பற்றுக பற்று விடுவர்க்கே. அதாவது காரைக்கால் அம்மையார் பதிகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி ஆலயங்களுக்கு நிறைய ஆலயங்களுக்கு போறோம், மூர்த்தங்களை வணங்குறோம், நல்ல காரியங்களை செய்யறோம். அதோட வந்துட்டு நம்ம பாட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்ல மனைவி மக்கள் நல்ல வாழ்க்கை காரு பங்களா வீடுன்னு இருக்கும். அது வந்து இந்த பிறவிக்கு ஒரு நல்ல இந்த பிறவியில இன்பமா வாழ்வதற்கு தான் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, பிறவியை நீக்கணும், புலன் ஐந்தும் வென்றான் வல்லபமே வல்லபம் என்று அம்மையார் பேசுறாங்க. அம்மையார் என்ன பண்ணாங்க, அந்த மாங்கனி கொடுத்து பிரிந்து போன உடனே கணவன் பிரிந்து போயிட்டானே வருத்தப்படல, இந்த உடம்பே வாழான்றாங்க. அப்போ இறைவனை அடைய விரும்புகின்றவர்கள் இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான் அதனால்தான் பேய் உருவம் கேட்டு பெற்றார். ஏன்னா இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணனா புறநொடுக்கம் பெறாது. தன்னை விரும்பினீங்கன்னா தன்னுடைய வனப்பு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணனா 5 புலன்களும் கண்களே கொள்ளன்னு அவர் சொன்னார் இல்லையா, அளப்பெரும் கரணங்கள் நிறுத்தம் ஐமேல் உந்தி அந்த பாட்டு சொல்றாரு ஐயா. அது மாதிரி நம்ம நம்ம என்ன பண்ணணும், தந்தாகத்தை விரும்பாமல் இருக்கணும், தந்தாகத்தை பழிக்கணும். பழிச்சாதான் இறைவன்கிட்ட போய் சேர முடியும். காலை விட்டாங்கன்னா சுவாசிக்கத்தை விட்டாங்க, சாப்பிடத்தை விட்டாங்க, அன்னமய கோஷத்தை விட்டாங்க, காலை சுவாசத்தை விட்டு அறிவாக இறைவனை பெற்றாங்களாம். அந்த அறிவாக இறைவனை இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது, ஞானத்தால் தான் பார்க்கணும். ஞானம் என்றால் என்னன்னா ஈசன் பால் அன்பு. ஈசன் பால் யார் அன்பு வச்சிருக்காங்களோ அதுதான் ஞானம். அதுதான் இந்த காரைக்கால் அம்மையாருடைய இந்த புனிதமான நன்னாளில் இறைவனை வணங்கி அன்பு ஒன்றிதான். ஆனால் தான் திருமூலர் சொல்றார், அன்பே சிவம் என்று யாரும் அறிகிறார். அன்பே சிவமாய் அறிந்தபின் அன்பே சிவமாய் ஜீவனார் அன்பை சிவமாய் அறிந்தபின் அமர்ந்திருந்தார் என்று. அதுதான் இந்த அம்மா சொல்றாங்க. அந்த அடியாருக்கு 2 பழம் கொடுத்தாங்க, ஒரு பழத்தை தான் கொடுக்குறாங்க. தன்னுடைய அவங்க என்ன நினைச்சாங்க, 2 குத்தம் செய்யறாரு, அவருக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணு பழம் இல்லை, இந்த அம்மாவுடைய பங்கை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒண்ணு சாப்பிட்ட உடனே இன்னொன்னு கொடுன்னு கேட்கிறாரு. அவர் அப்படி கேட்பாரு இந்த அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பயே சொல்லிட்டு இருப்பாங்க, சாமி அதை நான் ஒருத்தர் படிச்சுட்டு அதையும் சொல்லலை, ஏன்னா அவங்க அனுமதி வாங்காத கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை. அதை வச்சுதான் இது பண்றாரு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். திருவெண்ணைநல்லூர்ல சுந்தரரை நீ எனக்கு அடிமை, உங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்காங்க, ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். அங்கே திருவதியில அப்பர் சாமிகள் திருநாவுக்கரசுல சூளை கொடுத்து ஆட்கொண்டார். சூளை சமண மதத்துல இருக்கிறாரு. திலகவதியார் சாமி எங்க தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், நாங்க குடும்பமே சைவ குடும்பம், உங்களை விட்டு போயிட்டோம்னு அவர் என்ன சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் முன்னமே நம்மை அழிவதற்கு முயற்சவும் புரிந்தவன், ஆனால் அவன் விடமாட்டான், ஒரு சூளை கொடுத்து ஆட்கொள்றான். சூளை கொடுத்து ஆட்கொண்டார். ஞான சம்பந்தரை சீர்காழியில 3 வயசுல 2.5 வயசுல பாலை கொடுத்து ஆட்கொண்டார். அம்மாவை 30 வயசுல என்ன பண்றாரு, மாங்கனியை கொடுத்து ஆட்கொண்டார். அதான் மாங்கனி திருவிழா. வள்ளலாருக்கு என்ன பண்றாரு, அவரையே கொடுக்குறாரு, தன்னை எனக்கு தந்து என்னை வேதித்த வேதியனே சொல்றாரு இல்லையா, அதனால அவரே அவருக்கு கொடுக்குறாரு. அது மாதிரி நீங்க ஈசன் பால் அன்பா இருந்தீங்கன்னா நீங்க தேடின்னு வரத்தவல, அவரே தேடின்னு வருவார், அவரே தேடின்னு வருவார். அதுதான் இந்த நிகழ்ச்சி. இங்க இந்த புனிதமான நன்னாளில் புனிதவதி அம்மையாரை தரிசிக்க வந்த அத்தனை பேருக்கும் மறுபிறவி கிடையாது. அதை நான் சொல்லல, எம்பெருமான் சொல்றாரு.
யார் யாருக்கெல்லாம் அவருக்கு பிறவி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவங்கள தான் இங்க கூப்பிடுவார். காந்தம் இரும்பு தான் இழுக்கும், மரக்கட்டைய இழுக்காது. அதனால இந்த சிவம் யார் யாரெல்லாம் சிவமாக போறாங்களோ அவங்களை மட்டும் இழுத்து இருக்குது என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கிய திருவாலங்காட்டு எம்பெருமானை வணங்கி நிறைவு செய்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்.